ஒரு குறும்புத்தனமா எல்லாமே எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம நம்புற மாதிரியே குறும்பு பண்ணுவாங்க குழந்தைங்க. அவங்கள அதிகமா திட்டவும் முடியாது, பேசவும் முடியாது. ஏன்னா அவங்க ஓரளவுக்கு விவரம் புரிஞ்சிட்டாங்கன்னா அந்த வேலையிலேருந்து நல்லா நல்லா செய்வாங்க. அது மாதிரி ஒவ்வொரு குறும்புக்குமே வந்து ஒரு 2 வயசுல ஒரு குறும்பு, 5 வயசுல ஒரு குறும்பு, 10 வயசுல ஒரு குறும்புன்னு குழந்தைங்க அதுக்கு தகுந்த மாதிரி குறும்பு பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு வேணும்னா பிடிவாதம் பிடிப்பாங்க. பிடிவாதம் பண்ணி எதுவும் குடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா, ஏதாவது ஒண்ணு தூக்கி போட்டு அ நம்மளுக்கு அது வாங்கி தரலன்னா நான் இது உடைச்சிருவேன்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, "நாங்க வாங்கி குடுங்க, நான் சாப்பிட மாட்டேன். வாங்கி குடுத்தா தான் சாப்பிடுவேன்னு" சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருமே அ அந்த அவங்கவங்க ஏஜுக்கு தகுந்த மாரி குறும்பு பண்ணுவாங்க. அ எங்க தம்பி எல்லாம் 2வது தம்பி, முதல் தம்பி என்ன பண்ணுவான், "ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி குடுங்க" அப்படின்னு கேட்பான். கேட்கலன்னா என்ன பண்ணுவான், இந்த மண்ணெல்லாம் எடுத்து கண்ணுல எல்லாம் பூசிக்குவான். பூசிட்டு பாரு நல்லா கண்ணுல எல்லாம் பூசிட்டேன். எனக்கு கண்ணு தெரியாது. அப்படி இப்படி கண்ண மூடிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் மூஞ்சி கழுவிட்டு வந்துருவான். குறும்பெல்லாம் அப்படி ஒண்ணொண்ணு பண்ணுவான் குறும்பு. நம்ம அது எப்படிதான் அவங்களெல்லாம் சமாளிச்சு எங்க அம்மா கொண்டு வந்தாங்கன்னே தெரியாது. எந்த ஒரு வகையிலயும் ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னா, அ கண்டிப்பா அது வாங்கி குடுக்கணும். குடுக்கலன்னா அவங்களுடைய குறும்புத்தனத்த காமிச்சுருவாங்க. இப்பல்லாம் முக்காவாசிக்கு செல்லு கையில வச்சுக்கிறாங்களா, யாருகிட்டயும் குறும்பும் பண்றதில்ல, ஒண்ணும் பண்றதில்ல. செல்போன கையில குடுத்துட்டோம்னா, அவங்க அந்த செல்போன பார்த்துட்டே இருக்கிறது அவங்களுடைய இது. அதுதான் அவங்களுடைய குறும்பு. பண்ணாதீங்கன்னா, அது பார்த்துட்டே இருப்பாங்க. சாப்பிடும்போது பார்க்காத, அ படிக்கும்போது பார்க்காதன்னா, அது எங்கேங்க இதுதான் அவங்களுக்கெல்லாம் குறும்பு. நான் எங்க இதுலலாம் நேச்சுரல் குறும்பு. அதை இதையும் போட்டு இது பண்ணுவாங்க. இதுல இது பார்த்துக்கிட்டே குறும்பு பண்ணுவாங்க பையங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அ இந்த குறும்புங்கிறது அ ரொம்ப ஓவரா போயிடுச்சுன்னா, அப்புறம் எல்லாரும் 4 பேர் திட்ட ஆரம்பிச்சுருப்பாங்க. "இது என்னடா இந்த பையன் சொன்னபடி கேட்கறதில்ல, பண்றதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு. முக்காவாசி இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பால் விளையாடும்போது கண்ணாடி மேல, இல்லாட்டி எங்கேயாச்சும் ஒரு படாத இடத்துல பட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சொன்னோம்னா கோவம் வந்துரும். பால் தான் விளையாடாதுன்னா, இப்படிதான் இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எல்லாருமே பொறுத்துக்க மாட்டாங்க. ஒருத்தர் கோ கோ ஏன் பால் வேற இடத்துல போய் விளையாட வேண்டியதுதானே, இங்க விளையாண்டு எங்க இது பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. கிரிக்கெட் விளையாடுறவங்க அத பத்தி கண்டுக்க மாட்டாங்க. விளையாடாதவங்களுக்கு டென்ஷன் ஆச்சுன்னா, "அ இந்த பக்கம் வந்தேன்னா கால உடைச்சிருவேன்னு" சொல்ற மாதிரிலாம் பேசுவாங்க, பண்ணுவாங்க. அ எல்லா இடத்துலயுமே இந்த குறும்புக்கு அதிகாரமும் பண்ணுவாங்க. ஒருத்தர் சரி பரவால்ல, சின்ன பையன் தானே அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் அப்படி கேட்க மாட்டாங்க, ஒருத்தர் கேட்பாங்க. இந்த பசங்கள என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டோம்னா, அந்த பொண்ணுங்க அது மனசுலயே வச்சிருந்து வேணும்னே அடிப்பானுங்க. வேணும்னே பால தூக்கி போடுவானுங்க. அங்க போய் விழுகும், இங்க போய் விழுகும். அப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னோம்னா, அதுக்கு தக்கன பதில கரெக்ட்டா அதுக்குன்னே அவங்க வச்சிருப்பாங்க அந்த பதில. நாங்க இப்படித்தான் பண்ணோம்னு அது தெரியாம விழுந்துருச்சு. இப்படி ஏன்டா நேத்து தான் சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள இப்படிலாம் தெரியாம விழுந்துச்சு. நாங்க என்ன சொல்லிட்டா இது பண்றோம். அது நடக்கிறதுக்கு. அது நடக்கிறது நடந்து போயிரும். அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எடுத்துக்குவாங்க. எல்லா ஒரு சப்ஜெக்ட்டையும் ஈஸியா எடுத்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அதுவே படிக்கிறதுல எல்லா விஷயத்திலும் எல்லாருமே நல்லா படிப்பாங்க. எந்த ஒரு இதுவும் குறும்புத்தனமும் பண்ண மாட்டாங்க. படிப்புல படிக்கணும், ஸ்கூல் போகணும் அப்படின்ட்டு வாத்தியார் எல்லாம் ஒரு நக்கல் பண்றதோ, நையாண்டி பண்றதோ கிடையாது. எல்லாம் ஒரு மரியாதையா தான் எல்லா வாத்தியார்ட்டயும் நல்லா நடந்துட்டு, அவங்க குறும்புத்தனமெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் செய்ய மாட்டாங்க. வீட்ல தான் எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. இது மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு வேற என்னாச்சு பத்தி கொஞ்சம் சொல்றேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.